ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப இட் இஸ் அப்படிங்கிற 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவோம். நிறைய இடங்களில் இது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்டு இஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் யூஸ் பண்ணுவோம். இட் இஸ் குட் டு see you again. உங்களை திரும்ப பார்த்ததில், திரும்ப சந்தித்ததில் மகிழ்ச்சி. இட் இஸ் குட் டு see you again. இட் இஸ் நைஸ் டு டாக் வித் யூ. உங்களோட பேசுனது ரொம்ப நன்றாக இருந்தது. இட் இஸ் நைஸ் டு டாக் வித் யூ. இட் இஸ் சேஃப் டு க்ளோஸ் த டோர்ஸ். கதவுகளை மூடி வைப்பது பாதுகாப்பானது. பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இந்த இஸ் அப்படின்னா இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் சேஃப் டு க்ளோஸ் த டோர்ஸ். இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டு லுக் அட் த சில்ட்ரன் பிளேயிங். குழந்தைகள் விளையாடுவதை பார்ப்பது மிகவும் அற்புதமாக இருக்கிறது. இட் இஸ் ஒண்டர்ஃபுல் டு லுக் அட் த சில்ட்ரன் பிளேயிங். இந்த மாதிரி இட் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் SEN TALKS ப்ளஸ். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தட் இஸ் தி மெயின் எய்ம் ஆஃப் திஸ் சேனல். இட் இஸ் வர்த் டு பை திஸ் ஹவுஸ். வர்த் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆர் சைலண்ட். இட் இஸ் வர்த் டு பை திஸ் ஹவுஸ். இந்த வீடை வாங்குவது மதிப்புடையது, மதிப்பானதாக இருக்கிறது. இட் இஸ் கியூட் டு வாட்ச் தீஸ் கிட்ஸ். இந்த குழந்தைகளை பார்ப்பது மிகவும் அழகாக இருக்கிறது. இட் இஸ் கியூட் டு வாட்ச் தீஸ் கிட்ஸ். இட் இஸ் அந்த இஸ்ஸுக்கு அப்புறம் இருக்கிற வார்த்தை அட்ஜெக்டிவ். ஓகே, இட் இஸ் ஹார்ட், ஈஸி. இட் இஸ் ஹார்ட் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இந்த வேலையை முடிப்பது மிகவும் கடினமாக இருக்கிறது. இட் இஸ் ஹார்ட் டு ஃபினிஷ் திஸ் ஒர்க். இட் இஸ் ஈஸி டு பை தீஸ் ப்ராடக்ட்ஸ். இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வாங்குறது ரொம்ப ஈஸி. இட் இஸ் ஈஸி டு பை தீஸ் ப்ராடக்ட்ஸ். ரேர் அப்படின்னா அரிதான. இட் இஸ் ரேர் டு ஃபைண்ட் தீஸ் அனிமல்ஸ். இந்த மாதிரி மிருகங்கள் பார்ப்பது மிகவும் அரிதானது. இட் இஸ் ரேர் டு ஃபைண்ட் தீஸ் அனிமல்ஸ். இட் இஸ் குட் டு சேவ் மணி. பணம் சேமிப்பது நல்லது. இட் இஸ் குட் டு சேவ் மணி. இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை திருத்தி வாச்சிக்கோங்க. இட் இஸ் டேஸ்டி டு ஈட் திஸ் ஸ்நாக்ஸ். என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். தீஸ் அப்படின்னு வரணும். திஸ் அப்படின்னா இது, ஒருமை, சிங்குலர். தீஸ் அப்படின்னா இவைகள், பன்மை. ஸோ இட் இஸ் டேஸ்டி டு ஈட் தீஸ் ஸ்நாக்ஸ். இது டைப்பிங் எரர், இதை திருத்தி வாச்சிக்கோங்க. திஸ்ஸுக்கு பதிலாக தீஸ். இட் இஸ் காஸ்ட்லி டு பை தீஸ் திங்ஸ். இந்த பொருட்களை வாங்குவது மிகவும் காஸ்ட்லி. இட் இஸ் காஸ்ட்லி டு பை தீஸ் திங்ஸ். விலை மதிப்புடையது. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். இட் இஸ் நாட் குட் டு ஸ்பீக் லைக் திஸ். இந்த மாதிரி பேசுகிறது நன்றாக இல்லை. இட் இஸ் நாட் குட். இட் இஸ் நாட் சேஃப் டு கோ அவுட் அட் திஸ் மொமெண்ட். இந்த தருணத்தில், இந்த நேரத்தில் வெளியே செல்வது பாதுகாப்பானது இல்லை. இட் இஸ் நாட் சேஃப் டு கோ அவுட் அட் திஸ் மொமெண்ட். இந்த ப்ராடக்டை வாங்குறது மதிப்பில்லை. இட் இஸ் நாட் வர்த் டு பை திஸ் ப்ராடக்ட். இட் இஸ் நாட் ஹெல்த்தி டு ஈட் தீஸ் ஜங்க் ஃபுட். ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. இட் இஸ் நாட் ஹெல்த்தி டு ஈட் தீஸ் ஜங்க் ஃபுட். இட் இஸ் நாட் நைஸ் டு டாக் லைக் திஸ். இந்த மாதிரி பேசுகிறது, இந்த மாதிரி சொல்கிறது நன்றாக இல்லை. It is not nice to talk like this. It is not safe to browse this website. இந்த வெப்சைட்டை ப்ரௌஸ் பண்ணுறது பாதுகாப்பானது கிடையாது. It is not safe to browse this website. ப்ரௌஸ் அப்படிங்கிறது இணையதளத்தில் தேடுறதுக்கு உண்டான verb. It is not safe to browse this website. இந்த வார்த்தைகளை பாருங்கள். அட்ஜெக்டிவ்ஸ் இருக்குது, verb இருக்குது. இதை வச்சு நீங்கள் it is அப்படின்னு ஆரம்பிக்கிற வாக்கியங்களை ஃப்ரேம் பண்ணலாம். அந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. தென் ஒவ்வொரு சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். இட் இஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ், தேர் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ், திஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற சென்டென்சஸ், இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். இட் இஸ் குட் டு வாட்ச் திஸ் சேனல். இட் இஸ் நைஸ் டு ஹியர் திஸ் சாங். இட் இஸ் பியூட்டிஃபுல் டு லுக் அட் தீஸ் சில்ட்ரன். இட் இஸ் நாய்ஸி. சத்தமாக இருக்குது. இட் இஸ் நாய்ஸி டு மேக் திஸ் சவுண்ட். ஓகே, இந்த மாதிரி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணணும். இந்த வீடியோஸ், இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸில் இருக்கிற மாடல் சென்டென்சஸில் இருக்கிற வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். வேர்ப், ப்ரோனவுன், அட்ஜெக்டிவ், இந்த மாதிரி வார்த்தைகளை ரீப்ளேஸ் பண்ணி உங்களுடைய ஓன் வேர்ட்ஸ், அதாவது வேறு வேறு வார்த்தைகளை அதில் அப்ளை பண்ணி ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணத்தான் சென்டென்ஸ் ஃப்ரேமிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ஸோ வேகமாக நம்மளுடைய தாட், நம்மளுடைய எண்ணங்களை இங்கிலீஷில் சொல்ல முடியும். அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட்.